எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். இவங்க ஆட்டினாங்கன்னு நினைப்பாங்க. இன்னும் வேண்டாம் நம்ம 2 பேருக்கும் 40 வருஷம் கால் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம திருமணம் ஆகி எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். 40 வருஷமா நடிக்கணும்ன்றீங்களா? நடிக்கலாம் நடிக்க அப்போ 40 வருஷம் நடிச்சுட்டு இருந்த நீ சொல்லு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். 40 வருஷம் நடத்திக்கிட்டு இந்த ஆண்டவருக்கு நன்றி. கலாட்டா கல்யாணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். அனைவரையும் லைஃப் டிவி இன்டர்நேஷனல் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். லைஃப் டிவி என்று சொல்லும் பொழுதே வாழ்க்கையின் ஒரு தொலைக்காட்சி. இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான லைஃப் டிவி இன்டர்நேஷனலுடைய தொலைக்காட்சிக்கு எங்கள் அருமையான சித்தப்பா, அதாவது என்னுடைய மனைவியுடைய தாய் மாமன் அவர்கள் நம்முடைய லைஃப் டிவி தொலைக்காட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், ஏன் இன்றைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா, எங்களுடைய திருமணமாகி எனக்கும் என் மனைவிக்கும் புனித கலா மேரி அவர்களுக்கும் திருமணமாகி 40வது வருடத்திற்குள்ளாக இந்த நல்ல நாளிலே நாங்கள் பிரவேசிக்கின்றோம். ஆகவே எங்களை வாழ்த்தும்படியாக, காரணம் இவர்கள்தான் இந்த திருமணத்திற்கு ஒரு காரணமாக இருந்தவர்கள். ஆகவே எங்களை வாழ்த்தும்படியாக இந்த நல்ல நாளிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்த இந்த நல்ல நாளிலே அவர்களோடு கூட ஒரு சிறு காரியத்தை அவர்களோடு பேசி எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி உங்கள் முன் வைக்க நாங்கள் விரும்புகின்றோம். நிச்சயமாக இது உங்களுக்கும் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அருமையான அங்கிளுடைய பெயர் மிஸ்டர் ஜேக்கப் ஜான்சன். அவர்கள் அமெரிக்க தேசத்தில் பிட்ஸ்பர்க் என்கின்ற இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே இதே தமிழ்நாட்டிலே பேங்க் ஆஃப் மெஜுரா என்று சொல்லி அருமையான ஒரு வங்கி இருந்தது. அந்த வங்கியிலே அவர்கள் மேலாளராகவும் பிற்பாடு மாவட்ட மேலாளராகவும் இருந்து அவர்கள் பணி செய்தவர்கள். அதுக்கு பிற்பாடு அவர் ஓய்வெடுத்த பிற்பாடு அமெரிக்க தேசத்திற்கு சென்று இப்போ அமெரிக்க தேசத்தில் இருக்கின்றார்கள். அமெரிக்க தேசத்திலிருந்து எங்களை வாழ்த்தும்படியாக நம் சென்னைக்கு அவர் வந்திருக்கின்றார். அருமையான அங்கிள் அவர்களை வருக என்ற வாழ்த்தை நான் வரவேற்கின்றேன். அங்கிள், இன்னைக்கு எங்களுடைய மேரேஜ் டே. Congratulations. Thanks uncle. Thanks. 1984 வருஷத்துல எங்களுக்கு திருமணம் ஆயிற்று. இப்பொழுது 40வது வருஷத்திற்குள்ளாக நாங்க கால் எடுத்து வச்சிட்டோம். இந்த நல்ல நாள்ல இருந்து முதல் நீங்க தான் என்ன பார்க்க வந்தீங்க. எந்த இடத்துல இருந்து முதல்ல மீட் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சென்னை மாநகரில் முதல்ல சந்திச்சது நீங்க அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். அதாவது உங்களை மாப்பிள்ளையை ப்ரப்போஸ் பண்ணது என்னுடைய மாமியார். வெரி குட். சந்திரவதி பால் அப்படின்ட்டு விருதுநகரில் இருந்தாங்க, ஒரு டீச்சராக இருந்தாங்க, ஒரு அருமையான ஒரு லேடி. அவங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டட். அதனால் அந்த வகையில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணி எதுக்கு போய் சரி. அப்போ நான் சரி பையனை போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பையன் இது பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று சரி அப்படின்ட்டு அதுக்கு ஒழுங்கு பண்ணாங்க. நீங்கள் இப்போ டியூட்டியில் இருந்தீங்க. அப்போ நான் பார்க்குறப்ப ஒரே துருதுருன்னு ஒரு சுறுசுறுப்பாக பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆரம்பத்திலே பிடிச்சி போச்சு. வெரி குட். நல்ல அந்த இடம் தான் நீங்கள் நம்ம முத சந்திச்சது. சென்னையில் அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல் நம்ம சந்திச்சோம் முதல்லையா. சரி, நீங்க சொன்னீங்க நான் சுறுசுறுப்பா இருந்ததை பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி, என்னுடைய இந்த ஆரம்ப காலத்துல சந்திச்ச பிற்பாடு இந்த திருமணத்திற்கான எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த சமயத்துல என்னுடைய நிலைப்பாடு உங்களோடு கூட எப்படி இருந்தது? அதாவது இன்னைக்கு திருமணம் சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுல 1008 இது சொல்லுவாங்க, இது செய்யணும், அது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட்ஸ் நான் வச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்கறேன் நான். பொதுவாக வந்து இந்த மாதிரி திருமணங்களில் வந்து இந்த டிமாண்ட்ஸ்னு சொல்றப்ப மாப்பிள்ளை வந்து டிமாண்ட்ஸ் முன்வைக்கிறது இல்லை வழக்கமா. அவங்களுடைய பேரண்ட்ஸ், சீஃப்லி த மதர், அவங்க தான் வந்து அதை முன்வைப்பாங்க. சரி, இது வேணும் அது வேணும், அதை செஞ்சிருங்க இதை செஞ்சிருங்க, அப்படி பண்ணிருங்க இப்படி பண்ணிருங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் அதை பொறுத்தவரையில் ஒன்றுமே கேட்கல. அப்படியா? ஒன்றுமே கேட்கல. வழக்கமாக கல்யாணத்துக்கு என்ன செய்வோமோ இந்த 2 வீட்டாரும் வந்து என்னென்ன செய்வோமோ அதை தான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது என்னுடைய துணைவியாரும் என் கூட இல்லை அப்ப. அதாவது அவங்க வெளியூர்ல வந்து வேலை நிமித்தம் வந்து அவங்க வந்து வெளியூர் இருந்தாங்க. அதனால நான் தனியாளா இருக்கிறதுனால வந்து அவங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடுகளும் அவங்களே பண்ணாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருமணம். நானும் வெல் அட்டெண்டட். ரொம்ப அதில் வந்து முக்கியமாக நான் வந்து சொல்ல போனால் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டிமாண்ட்ஸை பற்றி சொன்னீங்க, அது வந்து ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஏற்பாடுகள்னு வந்து வர்றப்ப அது வந்து இந்த முக்கால்வாசி ஏற்பாடுகளை வந்து பண்ணது நீங்கள் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம 2 பேரும் ஸ்கூட்டரில் போய் சர்ச்சில் உள்ள ஏற்பாடு, அதுக்கு வந்து என்ன மற்றபடி அந்த ரிசப்ஷனுக்கு உண்டான ஏற்பாடு. பட் மொத்தத்தில் வந்து இட் வாஸ் வெல் அட்டெண்டட். ரொம்ப ஒரு கிராண்ட் மேரேஜ். இல்லை, இப்போ அநேக திருமணம்னு சொன்ன உடனே ஏன்னா நம்ம வந்து திருநெல்வேலி ஆட்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, டவுரி இவ்வளோ கொடுக்கணும், நகை இவ்வளோ போடணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அதை தான் மெயினாக எம்பசைஸ் பண்ணி ஒரு திருமணத்தில் பேசக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அது தேவைதானா இல்லை தேவையில்லையா என்கின்ற ஒரு இதற்குள்ள நம்ம போவதற்கு பதிலாக என்னுடைய திருமணத்தில் அப்படி ஏதாவது வைக்கப்பட்டதா, என்னுடைய தகப்பனார் தாயார் ஏதாவது அந்த மாதிரி கேட்டாங்களா அவங்கள்ட்ட, அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்களா அந்த மாதிரி? அதாவது நகை பணம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணல. சரி, அது இப்போ நாமளா பண்ணதுதான். நாமளா எப்படி இருக்கிறது போட்டு பண்ணது தான். அது ஒரு தடையா இல்லை, பிரச்சனையா இல்லை. ஆனால் நல்லபடியாக டீசெண்டாக நல்ல ஒரு என்ன மனநிலையோட எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி வந்து அந்த திருமணம் நடக்கணுங்கிறதுல 2 பக்கமும் அந்த இது இருந்தது, இந்த கருத்து இருந்தது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உண்டான அக்கறை இருந்தது, பார்ட்டிசிபேஷன் இருந்தது, ஷேர் இருந்தது. இப்போ திருமணம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு நான் நினைக்கிறேன் இந்த முதல் நாளுக்கு அடுத்த நாள் என் மனைவி வந்து உங்கள்ட்ட ஏதோ ஒரு குற்றம் சொன்னாங்க. அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நேரம்? என்ன அது வந்து முக்கால்வாசி இந்த பெண்களுக்கு என்னன்னா அந்த புது அட்மாஸ்பியரு, புது இது, அதனால வந்து அந்த புது உறவு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி ஒரு பயத்தை உண்டுன்ற மாதிரி இருக்கும், இதாக இருக்கும். அதுக்கு வந்து என் பிள்ளை விதிவிலக்கு இல்லை. ஓன்னு அழுதுச்சு, ஏன்னா அவருக்கு இப்படி பேசுகிறாரு அப்படி இது பண்ணுறாரு. அதில் பாருங்க, இவர் கொஞ்சம் மெட்ராஸ் பாஸ், நீங்கள் அதில் கொஞ்சம் பாதி பயம் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி வந்து ஏதோ அதாவது முக்கியமாக வந்து அந்த ஸ்டேஜ் ஃபீலிங், இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு தயக்கம் கலந்த ஒரு பயம் அப்படி இப்படி ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டாக வந்து அழுதான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு காலம் ஞாபகம் இருக்குது. நீங்க சொல்லும் பொழுது என்ன பண்ணீங்க, நீங்க நேராக மெரினா பீச்சு கூட்டு போனீங்க. அடுத்த நாள் மெரினா பீச்சு கூட்டு போயிட்டு எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா எப்பா நீ இதெல்லாம் ஏன்பா நீ ஷேர் பண்ண, இதெல்லாம் உன்னுடைய போன காலங்கள், எப்போ செய்தவன் வாலிப காலத்துல செய்த காலத்துல இப்ப ஏன் உன் மனைவிட்ட போய் ஷேர் பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணீங்க. ஆமா, அதோட எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பிள்ளைக்கு அவ்வளவா மெச்சூரிட்டி இருக்காது. வீட்லயே இருந்த பிள்ளை, அது வந்து ஒரு விரிவுலக அனுபவங்கள்லாம் அதுக்கு வந்து she's too young to understand certain things, though they are practically happening here. அதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆமா, பாருங்க, எதுக்கு இதை நான் எடுத்து இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன்னா, அங்கிள்கிட்ட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கலாம். முதல் நாள்லயே என் மனைவிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி எல்லா மனைவி எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு நல்ல ஒரு குணம் தான். ஆமா, பட் அந்த அதர் சைடு நம்ம பார்க்கணும், எவ்வளோ அவங்க அஃபெக்ட் ஆகி, அதனால பாவம் நீங்களும் அந்த நேரத்துல எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த வயசு வந்து கூட நான் யோசிச்சு பார்க்கறாங்க, அந்த வயதுல எனக்கு தெரியல.
ஆனால் இந்த வயது வரும்போது நான் சிந்திச்சு பார்க்குறேன், நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆயிருப்பீங்க அந்த நேரத்தில். பாவம், நான் அதை பெருசாக தப்பாக நினச்சி நான் சொல்லலை. பட் என் மனைவியாச்சும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னுடைய எண்ணங்கள் எப்பவுமே எப்படின்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் தவறு செய்தால் கூட என் தகப்பன்கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன், அப்பா நான் தவறு செய்துட்டேன்பா. ஏன்னா வேற மூன்றாவது ஆளு ரெண்டாவது நபர் வந்து சொல்லக்கூடாது, நானே நேரடியாக சரண்டர் ஆகணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லது, டைரக்டா முடிஞ்சிடும் கதைன்னு. அதனால நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நேரடியாக நம்ம சொல்லிவிடுவோமே, நமக்கு மனைவி ஆயிட்டாங்க, இன்னொருத்தர் மூலமா அவங்க தெரிந்து கொள்வதை காட்டிலும் நாம சொல்லுவோன்னு. பட் அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. அதான் நடக்குது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையான என் மனைவியை வந்து திருமணத்துக்கு அன்னைக்கு தான் வந்து இறங்குறாங்க, விருதுநகர் வந்து சென்னைக்கு வராங்க இல்லையா. காலையில மெட்ராத்தில் ஈவினிங் வெட்டிங். எங்க அப்பா கூட என்ன சொன்னாங்க, டேய் உன் மனைவி வரா, போய் வரவேற்பு கொடுறா, இக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல வராங்க விருதுநகர்ல இருந்து. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், இல்ல நான் தான் காலம் முழுக்க வாழ போறேன், இப்ப என்ன வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு அப்படின்னு. சரி, எனக்கு அடுத்தது நிச்சயமா ஒரு திருமணம் சொல்லும் போது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற. ரெண்டு குடும்பம், வெவ்வேறு குடும்பங்கள் இப்போ ஒன்றாக இணைகின்றோம். வெவ்வேறு சூழ்நிலை வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், நானும் சரி என் மனைவியும் சரி வெவ்வேறு சூழ்நிலை வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். வெவ்வேறு மாதிரி உலகத்துல, நான் சென்னையில வளர்ந்தேன், அருமையான மனைவி விருதுநகர்லயும் மதுரையிலும் சில காலங்கள் வளர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய சூழ்நிலைகள் வேற, ஈவன் கல்கத்தாவில் கொஞ்ச நாள் இப்படி வாழ்ந்த காலங்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நிச்சயமா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா கல்ச்சுரல் டிஃபரன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஸ் டிஃபரன்ஸ், அப்புறம் இந்த ஃபேமிலி டிஃபரன்சஸ் அப்படின்னு பல டிஃபரன்சஸ் கட்டாயம் வந்துடும். நானும் என் மனைவியும் இதனால சில வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய மனைவி மாமான்ற முறையில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். இப்போ ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓன் அவள் அழுகிறப்ப நானும் சேர்ந்து அழுதுன்னா அவளுக்கு வந்து இதாயிரும் அப்படின்ட்டு நான் தனியாக போய் அழுதுகிட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் டேஸ் இருந்தது. அதுக்கு நீங்கள் சொன்னது தான் மெயினான காரணம் வந்து அந்த டிஃப்ரென்சஸ், டிஃப்ரென்ஸ் இந்த லிவிங் அட்மாஸ்பியர், ஃபேமிலி திஸ் திங். மற்றபடி இந்த ப்ராக்டிசஸ், இந்த டே டு டே லிவிங் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து அந்த இதுதான் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யங், அது வேறு அந்த யங் பிள்ளைடு பாருங்க, நீங்கள் ஒரு நினைச்சு சொல்கிறது அது கரெக்டாக வந்து ரீச் பண்ணணும் அந்த அதர் சைடு. அப்போ இவ்வளோ வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, அதாவது ஒரு 5 வயசுக்குள்ளே சொல்கிறது கூட அப்படியே நம்பிடுவா இன்னும் அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப மெயினாக வந்து அது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் ஹீரோயிக் இருப்பீங்களே, அது மாதிரி இப்போ பல காரியங்கள் அவளுக்கு வந்து முதல் நாளே வந்து அவளுக்கு சந்தோஷங்கிறது இல்லாமல் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு டே வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். அன்னைக்கு நான் ஆர்டர் சொல்கிறப்ப அப்படித்தான் சொன்னேன், இது உனக்கு புது அட்மாஸ்பியர், எல்லாம் வந்து புதுசு, என்ன நான் திரும்ப போக மாட்டேன், பேசாமல் நான் இங்கேயே இருக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் வந்து அடம்பிடிச்ச டேஸ் உண்டு. பட் இப்போ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப அன்னைக்கு வந்து ஆறுதலோட என்னுடைய ப்ரேயர்ஸ், காட்ஸ் பிளெஸிங்ஸ் அதெல்லாம் வந்து இருந்ததுனால அன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 40 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. இல்லை இடையிலே வந்துருச்சு, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப இடையிலே வந்துருச்சு. அந்த இடையிலே எவ்வளோ சேஞ்சஸ், எவ்வளோ இது, அது வந்து 2 பேருக்குமே ஒரு மெச்சூரிட்டி வர உங்களுக்கு பொறுப்புகள் கூட அவளும் வந்து இந்த பொறுப்புகளை ஷேர் பண்ணி லைஃப் லீட் பண்ணீங்க. எஸ்பெஷலி இந்த குழந்தை பிறந்த பிறகு வந்து பொறுப்புகள் இன்னும் வந்து அதிகமாகி நல்லபடியாக ஷேப் ஆயிடுச்சு. பாருங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இட் வாஸ் ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொன்னது எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பாவம்,
அவங்க ஒரு நல்ல காரியத்திற்காக அவங்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என்னுடைய அக்கா மகா நான் செய்யாமல் வேற யார் செய்யறது? அதனால ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அத்தனை காரியம் அவங்க சிறப்பாக செய்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்த பிற்பாடு உண்மையாவே எனக்கும் என் மனைவிக்கும் பயங்கரமான சண்டை வரும். எந்த வீட்லயும் இந்த மாதிரி நடந்திருக்க அந்த மாதிரி சண்டைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய வீட்டுல வந்து சண்டைகள் நிறைய வீட்டுல சண்டைகள் நடக்கும். பட் எங்க வீட்டுல நடந்த மாதிரி சண்டை எந்த வீட்டுல நடந்திருக்காரு அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லும்பொழுது பாவம் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி கதை. இப்ப அவங்க சொன்னது இந்த ஹார்ட் பிரேக்கிங் சொன்ன உடனே பாவம் எவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மையாகவே சொல்ல போனா என்னுடைய கேரக்டருக்கு அங்கிள் வந்து உண்மையாவே என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் என் மனைவி அங்க அந்த இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே பாலிஷ்டா என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நான் புரிஞ்சுக்குவேன், எப்படியோ ஒரு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா ரொம்ப டீசெண்டா என்கிட்ட பிஹேவ் பண்ணி ஒரு நாள் கூட என் மேல கோவப்படாம அந்த வாலிப நாட்களை ஒரு வாலிபனா என் கூட அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசி என்னை அழகாக என்னை மோல்டு பண்ணும். அதுதான் உண்மையா சொல்லணும். இப்போ நான் அமெரிக்கன் கான்சுலேட் வேலையெல்லாம் விட்டு திடீர்னு ஊழியத்துக்கு வந்துட்டேன். வேலையெல்லாம் விட்டோன்னு அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது? How did you feel when I left my job? ஆக்சுவலா எல்லாரும் என்னுடைய மனைவி உட்பட எல்லாரும் வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஈவன் உங்க ஃபாதர் கூட வந்து இது பண்ணாங்க இந்த மாதிரி. உங்க ஃபாதர் ஆமா நம்ம தம்பராஜ் அண்ணன் அவங்க கூட வந்து இப்ப நாங்க அடிக்கடி பேசுவோம், வருவேன்ல பார்க்க. அப்ப கூட வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நல்ல வேலை அப்படி வந்து விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்து அது ஒரு மாதிரியான ஒரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து பொதுவாக எந்த காரியத்தையும் வந்து அவங்கவுங்க ஃப்ரீயாக வந்து அவங்க ஒரு டே டிசைட் பண்ணி பண்ணுறப்ப அது அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது உங்களை பொறுத்தவரை எனக்கு என்றைக்குமே ஆரம்பத்திலிருந்து உங்கள் கண்களை நான் பார்த்ததுலேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ஸு. சரி எது என்ன இன்பிட்வீன் நடந்தாலும் ஒன் டே இஸ் கோயிங் டு கம் குட். நல்லா வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சர்வே பண்ணுற கட்ஸ் உள்ள ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு எந்த வித இதுவும் இல்லை. அதனால வந்து அவங்க சங்கடப்பட்ட என் ஒய்ஃபு கலா எல்லாருமே வந்து சங்கடப்பட்ட போதெல்லாம் நான் வந்து என்ன சொன்னேன், இப்போ இதை பற்றி நம்ம உரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ வந்து அவருக்கு பிடிக்கலை என்னமோ ஒரு இது. அதனால காட் இஸ் சம்திங் எல்ஸ் பண்ணிக்கேன். இல்லை அந்த நேரத்தில் நான் ஊழியத்துக்குள்ள வந்தேன் இல்லையா? அந்த நேரம் நான் மதுரைக்கு வந்தேன், ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை ஆரம்பித்தோன்னே நீங்கள் அப்போ எப்படி நினைச்சீங்க? அந்த நேரம் என்ன நினைச்சேன் அப்படின்றதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஹேட் இன் யூ. அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு என்ன திங்க் பண்ணிச்சு அப்படின்னா, எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இவர் வந்து பை ஹார்ட் ஒர்க், சின்சியரிட்டி, ரொம்ப ஒரு டெடிகேஷன் டு டியூட்டி, அதில் இருந்து கண்டிப்பாக ஒன் டே ஹி வில் கம் அப் வெரி பிரைட், வெரி குட் அப்படிங்கிற வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால நீங்கள் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கப்ப காஸ்பிட்டல் தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு சந்தோஷம் தான், அதில் மிக மிக சந்தோஷம் தான். பொருளாதார ரீதி வந்து அதிகமாக இல்லாட்டாலும் ஸ்பிரிச்சுவலாக வந்து நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதை வந்து நீங்கள் செய்வீங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. வெரி குட், ரொம்ப சந்தோஷங்கள். பட் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே எப்பவுமே பாசிட்டிவாக தான் என்கிட்ட அப்ரோச் பண்ணி பாசிட்டிவாக பேசியே அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஐ லவ் இட். பட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம தொலைக்காட்சியை பார்க்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஓ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் பொழுது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் யூ ஹவ் சீன் த நெகட்டிவ் சைடு ஆஃப் மை லைஃப் இல்லையா? ஏன்னா நீங்கள் 40 வருஷமா என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன் அவுட் அபவுட் மீ உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்க சில காரியத்துல என்ன ஸ்ட்ரைட்டாவே கேட்பீங்க, நானும் எதுவும் மறைக்காம உங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஃப்ராங்கா பேசிடுவேன். ஸோ வாட் வாஸ் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ்? எனக்கு என் வாழ்க்கையில அது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன?
அது ஆக்சுவலா அது சில இதுல சொல்லலாம், சில இதுல சொல்லலாம். அதாவது முன்கோபம் கரெக்டுன்னு தெரிஞ்சா கை நீட்டுறது. அப்புறம் வந்து ஆனா அந்த இன்னர் ஆஃப் எவ்ரி திங் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு உங்களுக்கு லைஃப்ல முன்னுக்கு வரணும். என்ன அதனால வந்து நீங்க இது இந்த காஸ்பிள் நீங்க சூஸ் பண்ணதே வந்து சொன்னீங்க. ஆனா பொருளாதார ரீதியா நீங்க வந்து சர்வே பண்ணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆல்டர்னேட்டிவ் ஏதோ நீங்க கெப்ட் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு சர்வே. அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பிடிப்பு. அதாவது விடாப்பிடியா வந்து லைஃப்ல நம்ம வாழணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. அது வந்து அந்த அந்த சாலிட் டிட்டர்மினேஷன் in you, there is something that really I liked. அது ரொம்ப இதா இருந்தது. ஆனால் இடையில நடந்தது நான் சொன்ன மாதிரி வந்து முன்கோமா அது அப்படி என்ன ஏன் உங்க மனைவி அடி போடுறது அதெல்லாம் நடந்தது. என்ன அப்போ வந்து ரொம்ப டியர்ஃபுல் டேஸ், ரொம்ப சாரஃபுல் டேஸ் தான். அப்படி இருந்த இது. ஆனால் எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தது. அதனால தான் நான் நிச்சயமா உங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே நான் வந்து அந்த சமயத்துல செய்யல. எந்த காலத்துல நீங்க செய்யல, இப்போ வரைக்கும் நீங்க செய்யல. ஒரு வேற விஷயம், ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் ரியலாவே அவருக்கு வந்து ரியல் ஃபாதர் மாதிரி தான். என்ன ஆனா அந்த தகப்பன் ஸ்தானத்துல வந்து நான் கோவப்பட்டது உண்டு, இது வந்து எப்படி சால்வ் பண்றதுன்றது உண்டு அப்படின்ட்டு உங்க ஃபாதர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து செய்திருக்கேன். பட் எனக்கு உங்களை பார்த்து அந்த இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றப்ப உங்களுடைய சைடு இது இப்போ ஒரு கணவன் மனைவினா ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு சில இது வந்து அவள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா ஐ கேன் போத் டாட் டு பி எக்ஸலண்ட், அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்குது, எல்லாருக்குமே இது இருக்குது. ஏன்னா சில காரியங்களில் வந்து ஒரு ஹஸ்பண்டுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இல்லாமல் இருந்துக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும். அது நான் தான் டீப்பாக போகிறதும் இல்லை. பட் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து துன்புறுத்துறது தான் உங்களுடைய ஒன்லி அப்ஜெக்டிவ்ன்ற மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியல. ஏஜுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல தான் நான் கன்வின்ஸ் ஆகி அது அந்த ரீதியில் தான் வந்து அதை நான் அப்ரோச் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு கான்ராத் ஹார்ட், எனக்கு வந்து கான்ராத் மைண்ட் வந்து எனக்கு ஒரு இது kept on telling me that one day you are going to achieve something. அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன், அந்த நம்பிக்கையில். அது நடந்துச்சு. அங்கிளுக்கு ஒரு நல்ல குணம் இருந்திருக்குது உள்ள, என் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸோட நான் எப்படியும் அச்சீவ் பண்ணிடுவேன்ற ஒரு அந்த இதில் இருந்தாங்க. இட் வாஸ் so good to hear that after 40 years to hear these kinds of words. ஏன்னா எந்த காலத்துலையும் நேரடியாக என்கிட்ட வந்து நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஆடு இவ்வளோ நல்லா செய்றீங்க என்ற நேரடியாக சொன்னது இல்லை. பட் இருந்தாலும் he was one of my life mentor. அநேக காரியத்தை நான் ஷேர் பண்ணுவேன், என்ன இப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சில நேரம் கொஞ்சம் வேகமா சில காரியத்தை சொல்லுவாங்க, சில நேரம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பட் ஐ வில் டேக் எவ்ரி திங் இன் டு மை லைஃப். அதான் உண்மை. அவங்க சொன்ன காரியம் ஏன் இவங்க சொன்னாங்க, எதனால சொன்னா, ஐ வில் அனலைஸ் திங்ஸ். ஏன்னா என் மேலேயே அந்த தவறு இருக்கு. ஏன்னா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு திருமணம் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், நான் அதே மாதிரி அந்த பிள்ளைய அதை மோல்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் லைஃப்ல, அப்படிதான் அவங்களுடைய திங்கிங் இருக்கும். அது நேச்சுரல். ஸோ அப்போ நான் நல்லா இருந்ததா என்னுடைய மனைவி நல்லா இருக்க முடியும், எனக்கு பிறந்த பிள்ளை நல்லா இருக்க முடியும். இது எல்லா தகப்பன்மாருக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய காரியம். அதனால என் அன்பார்ந்த வாலிப தம்பியே தங்கையே, உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை இன்னும் அங்கிள் நிறைய விஷயத்த பிராங்கா பேசல, நான் உண்மையா சொல்றேன், என் மனைவியை நான் அப்படி அடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை. அங்கிள் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படி பாலிஷ்டா பேசுறாங்க. என்னன்னா ஒரு ஆர்ச் பிஷப்பா இருக்கிறாரு, அவருடைய பேர் கெட்டக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பாலிஷ்டா பேசுறாங்க. பட் லெட் மீ டெல் த ட்ரூத், அதான் உண்மை. ஏன்னா அந்த லைஃப் வேற. ஆனா இன்னைக்கு நான் சிந்திச்சு பார்க்கறேன், ஒருவேளை அப்படியெல்லாம் நான் பிஹேவ் பண்ணாம அன்னைக்கே
என் மனைவி கிட்ட நான் ரொம்ப அன்பா இருந்திருந்தா, இன்னைக்கு நான் இருக்கிற மாதிரி அன்னைக்கு நான் இருந்தா, பிஃபோர் 30 years நான் அப்படி இருந்திருந்தா, ஐயோ என் ஃபேமிலி would have been so wonderful. இதை விட நாங்கள் மேன்மையா இருந்திருப்போம். அதான் உண்மை. பட் இதெல்லாம் நான் சிந்திச்சு பார்க்குறேன், எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் வாழ்க்கையில். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் டூயிங் த மினிஸ்ட்ரி. ஆனால் ஊழியத்தின் சமயத்திலும் கூட நீங்க அநேக ஊழியக்காரனுடைய வீட்டில் கூட பயங்கரமான பிரச்சனை. I'm very sorry to tell all these things. Certain things I cannot speak out. But எங்க அதிகமான பிரச்சனைனா ஊழியக்காரன் வீட்டில் தான். ஏன்னா நானே ஒரு ஊழியக்காரன் என் வீட்டில் நடந்தது, அதனால தான் தைரியமா நான் சொல்றேன். ஆனால் எப்பவும் சொல்றேன், அவங்களுடைய பார்வையில் நான் நல்லவன். கரெக்ட்? கண்டிப்பா. ஆனா என்னுடைய உள்ளான எண்ணம் என்ன சொல்லுது? நோ, யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட் மேன். யூ குட் ஹவ் பீன் மோர் பர்ஃபெக்ட் வாட் ஹி ஹட் எக்ஸ்பெக்டட். அதனால நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். God has given each one of us a life. நமக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கார், தன்னுடைய சுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நாம அவரை போலவே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். God has given us a liberty in this world to live as what we want to have, as what we want to achieve in this world. Everything is given for us, but how do we take it? அதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அங்கிள், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் டேக் மச் ஆஃப் your time and the people's time also. என்னன்னா, இந்த 40 வருஷத்துல இப்போ நீங்க என்னில் கண்ட சில காரியங்கள், என்ன போல எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், அருமையான மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இப்போ அவங்க பிஷப் சேகர் சொன்ன மாதிரி ஒரு இதுக்கு வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து அவ்வளவு மோசமான ஆக்டிவிட்டீஸ், அவ்வளவு முன்கோபம், அது இப்படி இப்படின்னு எல்லாம் இருந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில பல ஆண்டுகள் ஆச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆண்டுகள் வந்து இயர்ஸ் ஆஃப் லாஸ். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு யூத்ஸ், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த டேஸில் கொஞ்சம் ஏர்லியராக அப்படி குணத்தையும் மாற்றிக்கிட்டு அதை க்ரியேட்டிவாக வந்து அவங்க லைஃப்பை ஆரம்பித்தாங்கன்னா, இவர் வந்து இப்போ இவ்வளவு காலம் கழித்து அச்சீவ் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லைஃப் இன்னும் சுபிச்சமாக இருக்கும், ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த that way they are contributing the peace and they share the precious experience they gain in their life. அவ்வளவும் நடக்கும், என்ன நல்ல காரியங்கள் இருக்கும். அதனால் வந்து என்னுடைய விஷயம் தான், அவங்க டைரெக்டாக சொன்ன மாதிரி அந்த மாதிரி காரியங்கள்லாம் புறக்கணித்து நல்ல குணங்களை வந்து விதைச்சு நல்லபடியாக வந்து அவங்க யூத் கூட ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கிளுக்கு வந்து ஐ ஷுடன்ட் டெல் ஹிஸ் ஏஜ், பட் உங்கள் ஏஜை நான் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அங்கிள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மைட் பி இஸ் லைக் 50s, பட் he is nearing 80s. அதுதான் உண்மை. He is almost nearing 80s. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எங்களுக்கு அங்கிள் ஒரு பெரிய ஒரு பலம். நெக்ஸ்ட் டு காட், நெக்ஸ்ட் டு மை டேட், அங்கிள் இஸ் மை நெக்ஸ்ட். அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கிள் சொல்லுவாங்க, யூஎஸ்க்கு வந்துடுங்க, யூஎஸ்ல எங்களோடு கூட வந்து வாழுங்க, எங்களோட கூட செட்டில் ஆகிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் நான் இப்போ வரைக்கும் அங்கிள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ ஹாவ் மெனி ஆஃப் மை டியூட்டிஸ் டு பி டன் ஹியர் இன் இந்தியா. ஐ மீன் த மிஷன் ஒர்க். ஆண்டவருக்காக இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது இந்திய தேசத்தில். இதெல்லாம் நான் நல்லா செய்யணும். பட் அடிக்கடி ஐ கோ டு யூஎஸ். அங்கிள் வீட்டுக்கு ஒரு தடவை தான் போனேன். பட் whenever I go to US, நான் அப்படியே ஃபோனில் நாங்கள் பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் டைம் when I went, you won't believe, ஒரு மொபைல், அப்போ அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் மொபைலை யூஸ் பண்ண முடியாது யூஎஸ்ல. அப்போ ஒரு மொபைல் எனக்கு கொரியர்ல அனுப்புறாங்க. நார்த் கேரளா நான் போயிருக்கிறேன்.
ஸ்டேட்ஸ் வேலைக்கு போயிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு கொரியர்ல ஒரு ஃபோன் அனுப்புறாங்க, ஹேண்ட் ஃபோன், மொபைல் ஃபோன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் அங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்க யூஸ் பண்ணி எனக்கு அதை அனுப்பி கொடுத்து கொஞ்சம் டாலர்ஸும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் செலவுக்கு. ஐ cannot forget all those things. He took me as his own son. அப்படிதான் சொல்லணும். இன்ஃபேக்ட் he is like own son. அப்படிதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். நாங்க பேசுறதும் அப்படித்தான், பழகுறதும் அப்படித்தான், அன்பும் அப்படித்தான். அப்படிதான் உங்க வீட்டிலே நீங்க இருக்கணும். Of course there will be some இது இருக்கும், கட்டாயம் ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது குடும்பம். இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ there'll be grudges, there'll be certain problems, there'll be certain situations, or embarrassing situations எல்லாம் வரலாம். But see that when God is with you, nobody can shake you. அதான் உண்மை. I am always telling this word. When God is with us, no one can shake us in this world. நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆண்டவர்களை மேன்மையாக வைப்பார். மகிமையான காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் நிச்சயமா செய்வார். உண்மையாகவே இந்த 40வது ஆண்டை நான் கால் எடுத்து வச்சிருக்கிறேன்னா என்னாலே நம்ப முடியல. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, எத்தனை வருஷமோ கூட நான் வாழ போறேன்னு சொல்லுவார். பட் ஷீ இஸ் த ஒன். என்னுடைய ஸ்பைனல் கார்டே இஸ் மை ஒய்ஃப். அதுதான் உண்மை. இன்னைக்கு என் ஒய்ஃப் எல்லாம் இன்னைக்கு நான் இல்லை. அடிக்கடி பிரசனத்தெல்லாம் நான் சொல்லுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வயிற்றுல பயங்கரமான ஒரு இது, அது பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷன் அந்த வயிற்றுல. அந்த நேரம் ஐ பிகேம் வெரி சீரியஸ். ஷீ ஒன்லி கேரிட் மீ டு தி ஹாஸ்பிட்டல். அது ஒரு பக்கம். இன்னொரு தடவை ஒருத்தன் கத்தியால, குத்தக்கூடாத இடத்துல என்னை கத்தியால குத்திட்டான். அந்த சமயத்தில் எங்கள் அப்பா கூட சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் விட்டுரு, முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை, அவன் உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு. But my wife carried me all through that hospital, almost about 15 kilometers. நேராக போய் அந்த டாக்டர் காலிலே விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சி, எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி, அந்த பாதி கான்ஷியஸில் நான் இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு I cannot forget the way she has helped me out in my life. அதுக்கப்புறம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில், ஐயோ, in 2017 almost finished, my life is finished. அப்பவும் அந்த ஹாஸ்பிட்டல்லையே முழங்கால் படிட்டு ஓன் கதறி ஆண்டவர்கிட்ட, எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த காரியம்லாம் I cannot forget. Really I'm saying, God brought uncle to me, and that was a wonderful days, those days. எங்களுக்கு December 28th 1984 எங்களுக்கு CSI விருங்கம்பாக்கம் சேர்ச்சில் எங்களுக்கு திருமணம் ஆச்சு. Of course, as we were sharing, there were some obstacles, downs, ups and everything, but God has blessed us because we were clinging up to God only, not anybody else, not any human. We were clinging unto God. And நான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நானே என் மனைவி பேசும்போது என் மனைவிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டேன், அம்மா, முதல் காரியம் நம்ம என்ன செய்தோம் திருமணம் ஆன உடனே, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நம்ம என்ன பண்ணோம்னு நான் கேட்டேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, உங்களுக்குலாம் என்னுடைய ப்ரீவியஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், வேணாம் அது இதை நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம என்னம்மா செய்தோம், கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முதல்ல தனியாக மீட் பண்ணுறோம். ஒரு ரூமில் மீட் பண்ண உடனே என்ன பேசுகிறதுனே தெரியலை. 2 பேரும் அப்படியே நிற்கும்போது, நம்ம ஜெபம் பண்ணுவோம்மா அப்படின்னு நாங்கள் எங்கள் வீட்டில் இவங்க சொன்ன உடனே 2 பேரும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது அதுதான். ஃபஸ்ட்டு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த முதல் நாளில் நாங்கள் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டதுனால அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் கைப்பிடிச்சு நாங்கள் ஜெபிச்சு தான் எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எந்த மதத்தை வேணா இருங்க, எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கை என்பது மதத்தை சார்ந்து இல்லை. வாழ்க்கை என்பது நம்ம ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் நமக்கு
பிச்சையாக கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ அங்கிள். Thank you. I must also congratulate you for 40th wedding anniversary. Thank you. And I must thank the Live TV and its viewers for the opportunity given to me, and I will remain thankful. Thank you. God bless you. Thank you. God bless you. God bless you.